நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு தொடங்கியிருக்கிறது. இதில் மணிப்பூரில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் விவாதம் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. 24 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு இரண்டாவது அமர்வு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. That 82% coverage is in this metric, and of course, if the state sends a proposal, a firm proposal, we will follow due process. श्री गुरजीत सिंह औजला। सर मैं मंत्री साहब நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, இந்த இரண்டாவது கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகள் பல்வேறு விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருந்தனர். மணிப்பூர் விவகாரம் தொடர்பாகவும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாகவும் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருந்தார்கள். வேறு என்னென்ன விஷயங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்? என்ன விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? தற்போது மக்களவையிலே கேள்வி நேரம் நடைபெறும் என சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். அதே சமயத்தில் மாநிலங்களவையிலே இந்திய கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாம்பியன்ஸ் கோப்பை வென்றதற்காக இந்திய கிரிக்கெட் அணிக்கு அவைத் தலைவராக செயல்பட்டு வரும் அவையின் துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் வாழ்த்து தெரிவித்தார். அவையின் உறுப்பினர்களும் இந்த வாழ்த்து செய்தியிலே தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மக்களவையிலே கேள்வி நேரம் நடைபெறும் என அறிவித்திருந்தாலும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச வேண்டும், ஆகவே கேள்வி நேரம் உள்ளிட்ட அலுவல்களை ஒத்திவைக்க வேண்டும் என கடிதங்கள் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக சார்பாக திருச்சி சிவா தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திலே உடனடி விவாதம் தேவை என கோரியிருக்கிறார். மக்களவை தொகுதிகளை சீரமைப்பு செய்தால் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படி தமிழகத்துக்கான தொகுதிகள் குறைந்துவிடும். எனவே அப்படி நடக்கக்கூடாது. மேலும் 30 வருடங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் தற்போதுள்ள நிலையை தொடர வேண்டும் என திமுக விரும்புகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் நேற்று நடத்திய ஆலோசனைக்கு பிறகு திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விஷயத்தையே மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். மேலும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் உரிமை பாதிக்கப்படக்கூடாது என அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போலவே கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகளும் இந்த விஷயத்திலே மறுசீரமைப்பு தங்களுடைய மாநிலங்களின் உரிமைகளை பாதிக்கக்கூடாது என வலியுறுத்தி இருக்கின்றனர். மேலும் மணிப்பூரிலே மீண்டும் வன்முறை வெடித்திருக்கிறது. பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்று விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் இன்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதை தவிர விவசாயிகள் பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைக்க இருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் இந்த கூட்டத்தொடரின் இரண்டாவது பாகம் தற்போது பரபரப்பாக தொடங்கி இருக்கிறது. பட்ஜெட் குறித்த விவாதங்களுக்கு முக்கிய இடம் அளிக்க வேண்டும் என அரசு தரப்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. குறிப்பாக வாக்காளர் பட்டியல்களில் உள்ள குளறுபடிகள் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள், கும்பமேளா மரணங்கள், புதுடெல்லி ரயில் நிலையத்தில் நெரிசலில் ஏற்பட்ட மரணங்கள் குறித்து விவாதம் தேவை என சமாஜ்வாதி spending the education the school education children